ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா. லஞ்சம் வாங்குறவங்களை பிடிக்க ஒரு போலீஸ். ஆனால் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே தப்பு பண்ணால் அவங்கள யார் கவனிக்கிறது? அவங்கள வாட்ச் பண்ணுற ஒரு பெரிய கிளாஸ் மானிட்டர் தான் இந்த லோக்பால். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நோட்ஸ்னால எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்டோட ஒரிஜினல் பேர் ஆம்புட்ஸ்மேன். இது மக்களோட பிரச்சனையை தீர்க்கவே கிரியேட் பண்ண முதல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இதுதான். ஸோ இது ஒரு ஸ்காண்டினேவியன் கான்செப்ட். 1809 ஸ்வீடனில் தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. டெவலப்பிங் நேஷன்ஸில் லிஸ்ட்டில் குயானா தான் 1966 ஃபர்ஸ்ட் இந்த ஆம்புட்ஸ்மேன் கான்செப்டை அடாப்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்னு? இது நம்ம ஊருக்கு ரொம்பவே தேவை. ஏன் தெரியுமா? நேஷனோட பேஸையே அசைக்கிற மேல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தடுக்க இம்ப்ரூவ் பண்ணுறது. மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸான கரப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்க, அவங்களுக்குள்ளேயே டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஊருக்கு இந்த சிஸ்டம் வரவே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த லோக்பால் அண்ட் லோக்காயுக்தான்னு பேர் வச்சது நம்ம டாக்டர் LM சிங்வி. 1966 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் தான் இதை முதல் முறையாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 1968 லோக்சபாவில் முதல் முறையாக பில் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன கொடுமைனா, 8 தடவை லோக்சபாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் ஆகவே இல்லை. 8 தடவை அரியர் வச்ச மாதிரி. ஸ்டேட் லெவலில் 1971 மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்டாக லோக்காயுக்தாவை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2005 வீரப்பா மொய்லி ஹெட் பண்ண செகண்ட் ARC இதை உடனே செட்டப் பண்ண சொன்னாங்க. 2011 பிரணாப் முகர்ஜி ஹெட் பண்ண குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஃபார்ம் ஆனாங்க. கடைசியாக அண்ணா ஹசாரே பண்ண அந்த பெரிய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் இந்த லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா ஆக்ட் 2013 பாஸ் பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்களை கவனிக்கிற இருக்கிற சிஸ்டம் தான் லோக்பால். மார்ச் 19, 2019 ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்பாலாக அப்பாயிண்ட் ஆனார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லோக்பால் ஆக்ட் 2013 என்ன சொல்லுது? இது ஒரு ஆன்டி கரப்ஷன் சட்டம். சென்ட்ரல் லெவலில் லோக்பாலும் ஸ்டேட் லெவலில் லோக்காயுக்தாவும் உருவாக்க இது வழி செய்யுது. பிரைம் மினிஸ்டர்ஸ் MPஸ்னு யார் மேலே கரப்ஷன் அலிகேஷன் இருந்தாலும் இது விசாரிக்க முடியும். இதில் ஒரு சேர்பர்சன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 8 பேரில் 50% ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருக்கணும். அப்புறம் பேலன்ஸ் 50% SC, ST, OBC, உமன் அண்ட் மைனாரிட்டிஸாக இருக்கணும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதை ஒரு 8 மெம்பர்ஸ் சர்ச் கமிட்டி ஹெட்டட் பை அ ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஃபில்டர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்ணுற செலெக்ஷன் பேனல் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இதோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு ஆகிற வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் எது வருதோ அது. நெக்ஸ்ட், இவங்களோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PM, மினிஸ்டர்ஸ், MP, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் குரூப் A, B, C அண்ட் D எல்லாருமே இதுக்கு ஆன்சரபிள் தான். CBIக்கு டைரக்டாக ஆர்டர்ஸ் கொடுக்குற பவர் லோக்பாலுக்கு இருக்குது. லோக்பாலோட என்கொயரி விங்குக்கு ஒரு சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் இருக்குது. கரப்ஷன் பண்ணி சொத்து சேர்த்து வச்சுருந்தா அதை பறிமுதல் பண்ணுற பவரும் உண்டு. ஒரு ஆஃபீஸர் மேலே அலிகேஷன் இருந்தால் அவங்கள டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்கொயரி நடக்கும்போது ரெக்கார்ட்ஸை அழிக்காமல் தடுக்க டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மேலே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், ஸ்பேஸ், அட்டாமிக் எனர்ஜி சம்மந்தமான கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருந்தால் அது லோக்பால் கிட்ட வராது. அப்புறம் பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர்ஸ், MPs பேசுகிற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் போடுற ஓட்டுக்கும் லோக்பால் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போது ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்காயுக்தா வரும். 2013 ஆக்ட் படி எல்லா ஸ்டேட்ஸும் ஒரு வருஷத்துக்குள்ளே இதை செட்டப் பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்ட்ரக்சர், ஸ்கோப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் மாறும். ஸோ எஃபெக்டிவ்னஸும் மாறுது. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது? இது ஒரு 3 மெம்பர் பாடி. ஹெட்டாக ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்லைனா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பாங்க. கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். யாரை கேட்டு? Chief Justice of Concerned High Court and Leader of Opposition in the Legislative Assembly கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவார். ஸோ லோக்காயுக்தாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் லோக்பால் பண்ணுற அதே வேலை தான் ஸ்டேட்டில் லோக்காயுக்தா. வருஷம் கவர்னர் கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க.
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, சட்டையில் எவ்வளோ தான் டிசைன் இருந்தாலும் ஒரு ஓட்டை இருக்கும்ல, அது மாதிரி சட்டம் போட்டும் சில ஸ்டேட்ஸ் தான் இன்னும் லோகாயுக்தாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. லோக்பாலை அப்பாயிண்ட் பண்ண கிளியரான க்ரைட்டீரியா இல்லை. ஸோ மேனிப்புலேஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. தப்புன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு காங்க்ரீட்டான இம்யூனிட்டி இல்லை. இதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குல்ல, சரி விடுங்க. ஜுடிஷியரி இந்த லோக்பால் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது இல்லை. கான்ஸ்டியூஷனல் பேக்கிங் இல்லை அண்ட் ப்ராப்பர் அப்பீல்ஸ்க்கும் ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. லோகாயுக்தா அப்பாயின்மெண்ட்டில் ஸ்டேட்ஸுக்கு அதிகமான டிஸ்க்ரிஷன் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் இன்னும் நல்லா ஒர்க் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷனல் அட்டானமி அண்ட் தேவையான மேன் பவர் கொடுக்கணும். டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணி மக்களோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். பப்ளிக் ஸ்க்ரூட்டனிக்கு பயப்படாத ஒரு நல்ல லீடர்ஷிப் தேவை. லெஸ் கவர்மெண்ட் அண்ட் மோர் கவர்னன்ஸுங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். லோக்பால் அண்ட் லோகாயுக்தாக்கு ஃபினான்ஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லீகல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும். பவர் ஒரு இடத்துல குமியாமல் இருக்க டீசென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அப்ரோப்ரியேட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.